சர்வ ஆயுதங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறதுக்காக கடந்து செல்லுறோம். அயல அந்த பிரசங்க தொடர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை அந்த முதல் பகுதியை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நில்லுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வீர வசனத்தை தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். சோதரே, நாங்கள் இந்த சத்தியத்தை விற்காம அதை நாங்கள் இறுக்கி கட்டியா பிடிச்சிருக்கிறதுக்கு எதிராக எங்களுக்கு முன்பாக வைக்கக்கூடிய ஆட்சேபனைகளை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதில் சென்ற முறை தீர்ப்பு சத்தியத்தை நாங்கள் கட்டியா பிடிச்சிருக்கிறதால 2 பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று எங்களுக்கு போலித்தனமான ஆட்சேபனைகளை முன் வைக்கிறார்கள். ஒன்று அந்த தீர்ப்பு சத்தியம் கட்டாயம் அவசியம் இல்லை என்று ஒன்று. 2வது, தீர்ப்பு சத்தியம் எங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் என்றது மெட்டது. அதனால தீர்ப்பு சத்தியம் என்று நாங்கள் சொல்றது ஏற்கனவே நமக்கு தெரிந்தபடி விசுவாச அறிக்கை, அதோட கூட வேதத்தில் கர்த்தர் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிற சகல சத்தியங்கள், அதான் தீர்ப்பு சத்தியம். இதுல முதல் தரமான சத்தியம், 2ஆம் தரமான சத்தியம் என்று அப்படி ஒரு சத்தியம் இல்லை. கர்த்தர் எங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளத்தையும் அவர் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். அப்ப நாங்கள் அதுல கவனமா இருக்க வேணும். சில வேளையில சில பேர் அத முதன்மையான சத்தியங்கள், அடுத்தது கொஞ்சம் குறைஞ்சு அல்லது அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சத்தியம் என்ற மாதிரி சில விஷயங்களை கதைக்கிறீனம், எழுதுறீனம். அது அப்படி நாங்கள் எங்களுடைய முற்பிதாக்களிடத்துல நாங்கள் படிக்கல. பைபிளும் அப்படி எங்களுக்கு சொல்றதில்லை. தேவன் வெளிப்படுத்தி தந்திருக்கிறதெல்லாம் எங்களுடைய நன்மைக்காக நாங்கள் கை கொள்ள வேண்டியதா. அதனால ஆனா நாங்கள் விசுவாச அறிக்கைய நாங்கள் சொல்லிக்கல மிக முக்கியமான சத்தியங்கள் வேண்டும், மிக முக்கியமான சத்தியங்கள் வேண்டும். அதுல இல்லாதது முக்கியமான சத்தியம் சொல்லும். நாங்கள் முக்கியம் இல்லாத அல்லது கொஞ்சம் குறைஞ்சது என்று நாங்கள் சொல்லல. சத்தியங்கள்ல எவர் கலப்படமாக்கினாலும் அது ஹெரசி, அது மார்க்க பேதம். சரியோ, அதை நாம மறக்க கூடாது. தீர்ப்பு சத்தியங்களும் கிணவேர் அது அப்படியே ஒரு வித்தியாசங்களை காட்டுறதுக்கு வித்தியாசங்கள் காட்டுறத மாதிரி எழுதுறேன். இப்ப சில புத்தகங்கள் அது ரிஃபார்ம்டாக்கள் சேர்க்கல. இப்ப நான் பார்க்கிறது மிக முக்கியமான சத்தியங்கள் ஆக்கள் பிரச்சனைப்பட்டாதான் அது சீரியஸான ஒரு அது மார்க்க வேதம் அல்லது கள்ள உபதேசம். மற்றபடி அதை நாங்கள் கள்ள உபதேசமா யோசிக்க தேவையில்லையே. உண்மையில மார்க்க பேதம் என்று நாங்கள் சொல்லுறது என்ன? மார்க்க ஏற்கனவே வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஒரே விசுவாசத்துக்கு அடல்ட்ரி, அந்த விசுவாசத்தை கலப்படம் பண்ணி யாராவது போதிக்க வழிக்கிட்ட நாங்கள் சொல்றோம் அது ஒரு விசுவாசம் இல்லையே. அது ஒரு விசுவாசம் இல்லை. சின்ன பிள்ளை ஞானஸ்நானம் ஒரு விசுவாசம் இல்லை. ஆனா சில பேர் எங்களுக்கு எழுதி சொல்லுறீங்க சின்ன பிள்ளை ஞானஸ்நானத்தை அத ஒரு மார்க்க வேதமா யோசிக்க தேவையில்லை. மார்க்க வேதம் சத்தியத்துக்கு அந்த மார்க்கத்துக்கு முரணாக போனா கூட அது அதை பெருசுபடுத்த தேவையில்லை. அவர் ஞானஸ்நானத்தை ஏற்றுக்கொள்றீங்க தானே, அவனும் கான். அந்த தீர்ப்பு சத்தியம் என்று நாங்கள் கதைக்கிறது வேதத்தில் வெளிப்படையாயோ உட்கிடக்கையாயோ நாம முடிவு பண்ண வேண்டிய சத்தியங்கள். அதைத்தான் தீர்ப்பு சத்தியம் என்று சொல்ல. அதுல ஞானஸ்நானம் வேதத்தில் கிறிஸ்து கட்டளையிட்டு இருக்கிறாரா? அது தீர்ப்பு சத்தியம். ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்கணும் என்று கிறிஸ்து கட்டளையிட்டு இருக்கிறார்? விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அது பெரியாக்களோ சின்னாக்களோ விசுவாசிச்சா சரி.
இப்ப விசுவாசம் என்ற என்ன? எதை விசுவாசிக்கணும்? கிறிஸ்து என்ற நபர் அவருடைய முப்பணிகளால பாவியான எனக்கு மீட்பை கொண்டு வந்து தந்திருக்கிறார். அதனால நான் அதை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்ள அவரால் மட்டும்தான் எனக்கு மீட்பு இருக்கின்றது. அந்த முப்பணிகளும் எனக்கு விளங்குது. நான் பாவி என்றது விளங்குது. அதில் என்னாலே என்ன நானே மீட்கலாதுன்னு எனக்கு விளங்குது. இதைத்தான் விசுவாசம் என்றும். இதை விசுவாசிக்கிற ஆளுக்கு ஞானஸ்நானம். இது தீர்க்கக்கூடிய சத்தியம். அதான் தீர்ப்பு சத்தியம். அதனால நாங்கள் வலு தெளிவா சொல்றோம். இதுல குழந்தை பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற கிறிஸ்தவர்கள் அவர்கள் அந்த ஒரே விசுவாசத்துக்கு பிழைச்சு போயிருக்கிறோம் சொல்லுறோம். அது பிழைச்சிருக்குது. அதை நாங்கள் சடாபி என்ன செய்யறது, ஞானஸ்தானம் ஒத்துக்கொள்கிறீர்கள் என்று நாங்கள் அப்ப தீர்ப்பு அல்ல. அதனால சரியான கவனமா இருக்க வேணும். தீர்ப்பு சத்தியத்தை அப்படி இல்ல. நீங்கள் இப்படி ஒரு இறுக்கமா நண்டியலண்டா பிரச்சனை தான். இறுக்கமா நண்டியலண்டா அது நீங்கள் தனிச்சு போயிடுவீர்கள். இதான் அந்த பிரச்சனைகளை எங்களுக்கு முன்னுக்கு இந்த பிரிட்டெண்டிங் ப்ராப்ளம்ஸ், அதாவது நடிப்பு பிரச்சனைகளை முன்னுக்கு வைக்கிறேன். ஐயோ நான் தனிச்சு நின்றான தனியத்தான் நின்றாலும் என்ன கலப்படம் என்னால இயலாது. கலப்படம் செய்ய மாட்டோம் சத்தியத்தை. தனிக்கு போனாலும் பரவாயில்ல. அதனால அதுல பிரச்சனை இல்லை. அதுங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏண்டா எங்களோட இருக்கிறவர் பெரியவர், அவர் சொன்னபடி மட்டும்தான் நாங்கள் செய்வோம். அப்ப இதுல சரியான கவனமா இருங்க. இப்ப நான் சரியான பிரச்சனையான விஷயங்கள் இதுல உண்மையில பியூரிட்டன்ஸ்ல அந்த மிச்சியாக்கள் சில அவர்கள் அந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு பெரியாக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதையே அவங்க மார்க்க வேதம் என்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. விளங்கு. அப்ப அவர்களால கிளியர் சின்ன பிள்ளைகளை உடன்படிக்கைக்கு வெளியில நீங்கள் வைக்கிறீர்கள், அது ஏற்றுக்கொள்ள இயலாதங்களால பிள்ளைகளுக்கு மேல இருக்கிற அந்த அவர்களை உடன்படிக்கைகளை வச்சிருக்கணும் என்ற பாசம். நாங்களே எங்களுக்கு பாசம் இல்லாமல நாங்கள் நிற்கிறோம். கிறிஸ்து சொன்னதை மட்டும் செய், அதுக்கு மிஞ்சி ஒன்றும் யோசிக்காது. அது எவராயிருக்கட்டும், அது ஜோனோவனாயிருக்கட்டும், அது எவராயும் இருக்கட்டும், கிறிஸ்து சொன்னதுக்கு மிஞ்சி செய்யாது கடவுள் காரியங்கள்ல. கிறிஸ்து சின்னாக்கள் விசுவாசமாக ஞானஸ்நானம் கூட உண்டு. கிறிஸ்து என்ன சொல்லி சின்னாக்கள் ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க தான் ஞானஸ்நானம். விசுவாசிக்கிறவங்க என்னத விசுவாசி இயேசு நேசிக்கிறான்னு சொன்னா பிள்ளைக்கு விளங்கு. அப்ப மொத்தே ஜோசாயா டேனியல் இவனுக்கு கொடுக்க வேண்டியானே அதான் அவங்க சொல்ல கூட ஏன்னா அவளுக்கு தாங்கள் பாவியல் என்றது விளங்குதோ கடைசி வரைக்கும் விளங்குதே இல்லை. அவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய முப்பணிகளுடைய என்னென்று விளங்குதோ இன்னும் தெரியாது. அதனால ஆனா அவர்கள் அவ்வளவு துறவிவா அப்பவே பேப்டிஸ்ட் ஹெரசி அல்ல பேப்டிஸ்டுகளினுடைய மார்க்க வேதம் என்று சொல்லி அவங்க பிரசங்கம் பண்ண நம்ம பேப்டிஸ்டுக்கார இத தீர்ப்பு சத்தியத்தை விளங்காம இல்ல அதை கொஞ்சம் நாம அதை அவர்கள் மார்க்க வேதிகள் நாம சொல்ல தேவையில்லை என்று அவர்கள் அடக்கி வாசிக்கிறேன். அதனால சரியான கவனமா இருக்கும். இப்ப நாங்கள் அவர்கள் எங்களை மாத்தி பேசினபடியால நாங்கள் ஒண்ணு கதைக்கல. எங்களுக்கு வேதம் என்ன சொல்லு. ஏன்னா நாங்கள் அவர்களுடைய பல விஷயங்களுக்கு நாங்கள் முழு இதயத்தோட சம்மதம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நாங்கள் அவரை வெறுக்க இல்லை. ஆனா பிள்ளையன்ற நாங்கள் சொல்றோம் தீர்ப்பு சத்தியம் அவ்வளவுதான். வேதத்தில் இந்த காட்டு எனக்கு புதிய உடன்படிக்கையை சின்ன பிள்ளைகளுக்கு அல்லது விசுவாசிக்காத ஆக்களும் கொடுக்கலாம் என்று சொல்லி புதிய உடன்படிக்கை என்னுடைய அதனால அப்படி ஒன்றும் இல்லை. அதனால அதை செய்யலாது. சோ சரியான கவனமா இருக்கணும். பாச பாலாவினுடைய புத்தகங்கள் படுபயங்கரமான பிரச்சனையா போய் கொண்டிருக்குது. அவருடைய கடைசி புத்தகம் இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறது. அதை பிரச்சனையாக்க தேவையில்லை. கொஞ்சம் இதென்ன சோ தீர்ப்பு அங்க ஆடிக்கொண்டு இருக்குது. அதே நேரம் நாங்கள் ரிஃபர் பண்ற இப்பையும் சரியான தேவபக்திக்குரிய மனுஷராக ஏற்றுக்கொண்டிருக்கிற உயிரோடு வாழ்ற பிரஸ்பிட்டேரியன் சின்னாக்கள் ஞானம் கொடுக்கிறவங்க பிரசங்கங்களை நாங்கள் இப்பயும் கேட்கிறோம். அவங்க சரியான பக்தி விருத்தி இருக்கிறோம். ஆனா அவங்க போன மாசமும் ஒரு சீரிஸ் பிரசங்கம் செய்யறாங்க பேப்டிஸ்ட் மார்க்கவேதிகள் என்று சொல்லி அவங்க தீர்ப்பு சக்தியில சரியா தான் இருக்கிறாங்க.
ஆனா நீங்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு போய் யோசிக்கிறீர்கள். அதுல கவனம். இது 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 தீர்ப்பு சத்தியம் அவசியம். தீர்ப்பு சத்தியம் அது என்ன பிரச்சனை என்றாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அதுல அதுக்காக அவர்கள் சரி பிழை என்றது பிழை என்ன பிழை சரி என்ன வேதம் தான் கடைசி முடிவு. வேதம் கடைசி முடிவு. அப்ப நாம ஒவ்வொன்றையும் நாம டிசைட் பண்ண, அதாவது கடைசி தீர்ப்பாக நாம முடிக்கல. அதுல இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம். இதுகள் அப்படி கதை கேளாது. ஏன்னா வேதம் கடவுள் சம்பந்தமா என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் செய்ய, அதுக்கு மிஞ்சி யோசிக்காது. ஆபிரகாம் சொன்னார் 8ஆம் நாள்ல செய்யறாப்பான், அதுக்கு மிஞ்சி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அதெல்லாம் 8ஆம் நாள் பிறந்த செய். கடவுள் சொல்றார் புதிய உடன்படிக்கையில நீ விருதுகளை நிப்பாட்டி போட்டு விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும் ஞானஸ்நானம் கூட, அவ்வளவுதான். அல்ல அதனால பிள்ளைகளுக்காக நீ விசுவாசிக்கலாம், பிள்ளைக்காக நான் விசுவாசிக்கிறேன், பைபிள்ல என்ன நடக்குது. அதனால இந்த மாதிரியான ஜால்ரா விளையாட்டுகளுக்கு நாங்கள் ரெடி இல்லை. அதனால சில பேப்டிஸ்ட் அப்பவும் அவங்க கோணம் வந்திருக்கப்பட்டிருக்கலாம், பியூரிட்டன்ஸ் அரவாசி பேர் பிரிஞ்சாங்க. இல்ல அது தீர்ப்பு தான். இதான் அப்படிதான். அல்லது சபை ஆட்சி முறை என்று வரைக்கும் சபையை ஆட்சியை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஓம் தீர்ப்பு. அதுல சபை ஆட்சிக்கு மூப்பர்கள் வேற தீர்ப்பு சாத்தியம். இப்ப மூப்பர்கள் எப்படி ஆளுறது? இது அடுத்த கேள்வி. மூப்பர்கள் சபையை ஆளணும் என்று சொன்ன சபை ஸ்தாபிச்சு அவர்களுடைய அந்த ஸ்தாபிப்புகள்ல அப்ப தலைமை சபை ஒன்று வச்சுக்கொண்டு மற்றதெல்லாம் கிளச்சபைகளாக யோசிக்கொண்டு அல்லது ஒரு படிமுறை அமைப்பில பெரிய இடத்துல இருக்கிறார்கள், எல்லாருக்கும் மேல பெரியாக்கள், அவளுக்கு இருக்கிறார்கள், அப்படித்தான் ஆளணும் என்று சொன்னா ஜோனோவனும் தோமஸ் குட்வினும் மற்ற பியூரிட்டன் சொன்னாங்க. அது அப்படி இல்ல, பைபிள் அப்படி இல்ல. வெஸ்ட்மினிஸ்டர் அசம்பிளி சொன்னாங்க 5 பேர், மிச்சம் 155 பேர் நின்றாங்க. எல்லாம் இல்ல பிரஸ்பிட்டேரியன் மேல ஒரு ஆள் இருப்பார், அவருக்கு எல்லாம் போகணும், தலைமை சபைக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். இல்ல அப்படி பைபிள்ல இல்ல, காட்டு எங்களுக்கு. அதனால அவங்க சொன்னாங்க we dissent from you, நாங்கள் உங்களிருந்து வேறுபடுறோம். இப்படி தீர்ப்பு பைபிள்ல இல்ல. அதனால நாங்கள் இந்த விஷயத்துல நாங்கள் சபை ஆட்சி காங்கிரிகேஷனிசம் தான். அதாவது அந்தந்த உள்ளூர் சபையில் இருக்கிற மூப்பர்கள் அந்த சபையோட முடிவு எடுக்கிறார். வெளியே இருக்கிறது சேர்த்து முடிவு பெரிய நீ ஏற்படுத்தி விட்டபடியா நீ இங்க மூக்கு நுழைக்கல, அது முடிஞ்சது கேஸ். அவங்க அப்பவே சேலஞ்ச் பண்ணாங்க. அது அதனால வெஸ்ட்மினிஸ்டர் கன்வென்ஷன் ஆஃப் ஃபெய்த்ல நாங்கள் திருப்பி எழுதுறோம். நாங்கள் 10 வருஷம் பிறகு திருப்பி எழுதுனாங்க. அவங்க அந்த சட்டரே மாற்றினாங்க. இதுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். அப்படி தீர்ப்பு சத்தியமான தீர்ப்பு தான். அது பைபிள் கிளியரா சொல்லல. பைபிள் கிளியரா சொல்லாத ஒரு விஷயம் இல்லை. அது வேணுமெண்டா சிவில் விஷயங்கள், கடவுள் காரியம் இல்லாத கத்தரிக்காய் பொரிச்சு குழம்பு வைக்கிறதா சும்மா வெள்ளக்கறி வைக்கிற கதைகள் எல்லாம் கதைக்கலாம். அதுல நீ எப்படி தீர்ப்பெடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கடவுள் காரியம் என்று வந்துட்டா, கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிற விஷயம் என்று தெளிவா பைபிளை புரட்டி ஆராய்ஞ்சு பார்த்தா அப்புறம் இருக்குத்தான். அது வேண்டாம் திருப்பி கதைக்கல. அது ஒரே ஒரு முடிவு தான், ஒரே விசுவாசம் தான். அங்க இங்க அட்ஜஸ்ட் பண்ண இயலாது. அதனோட தீர்ப்பு 2 தீர்ப்பு வரலாம் பைபிள்ல இருந்து. ஏன்னா கடவுள் தன்னை தானே முரண்படுத்துறார் 2 தீர்ப்பு கொடுத்த ஒரு விஷயத்துக்கு. அதனால நாங்கள் தீர்ப்பு சத்தியம் என்று வரைக்கல. அதுல அப்ப ஆனா என்ன நமக்கு பைபிள் ஆதியிலே என்று ஆமேன் கர்த்தராகிய ஆமேன் வரைக்கும் தரவா தெரியும். அது தெரியாம நாம தீர்ப்பு எடுக்க போறோம் தீர்ப்பு எடுக்க போறோம்னா பிரச்சனை இல்ல. நாம சட்டியான குறைஞ்சியா பியூரிட்டன்ஸோட ஒப்படைக்கல பல விஷயங்கள் இல்ல. நம்ம வேதம் நமக்கு அவங்கள மாதிரி பெருசா தெரியல இன்னும். அதனால நாம சரியான குறைஞ்சியாக்கள். அவர்களை மாதிரி 10, 15, 20 அதிகாரம், அது நான் சொல்றது மினிஸ்டர்ஸ் தான், அவங்க போதகர்னே. அப்ப அதனால அவங்க ஹீப்ரு, கிரீக்கல், லத்தீன், அது இது படிப்புகள் இதோட சேர்த்து, அதனால அவங்களுக்கு கம்ப்யூட்டரும் ஒன்றுமே இல்லாத காலத்திலே அவங்க எங்க பைபிள் அப்படியே பாடமாக்கி வச்சிருந்தாங்க எல்லாத்தையும், ஹீப்ரு கிரீக்லையும். அதனால அதான் நாங்கள் அவங்களுடைய கால் தூசுக்கு நிக்கலாது. ஆனா அதுக்காக இப்ப வேத மங்கரகைக்கு வந்திருக்குதல்லோ,
அப்ப ஆராய்ஞ்சு பாருங்க, அவையில நித்திய ஜீவன் உண்டு எங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தந்தபடியெல்லாம் நாம தைரியமா இப்ப கதைக்கிறோம். இது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்படாத காலத்துலதான் ஆழ்வார்களும் 63 நாயன்மார்களும் எழுப்பி நின்று தமிழகத்துல இருந்த கேரளாவில் இருந்த சிரியன் கிறிஸ்டியன் மற்றவங்களை எல்லாரையும் திருப்பி சைவத்துக்கு மாறினாங்க. அவங்க கையில பைபிள் இல்லை. அப்ப மேதிய பெர்சி அரசாங்கத்தால வந்து குடியேற்றப்பட்ட இந்து நதிக்கிஞ்சால வந்த கிறிஸ்தவர்கள் கடைசியில பழையபடி இந்துக்களா சைவக்காரனா மாற வேண்டியது. கையில பைபிள் இல்லையாக்குறது. அதனால ஏதோ ஏசு சொன்னார், இது சொன்னா சரி பிறகு தெரியாது என்ன கதை கண்டு. அதனால இவங்களோட தங்களோட பழைய அந்த குருட்டுத்தனங்களுக்கு அவர்கள் போக வேண்டி இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. கடவுளுங்கிற பைபிளை தந்திருக்கிறார். அதனால இன்னும் எவ்வளவு தைரியமா நாங்கள் தீர்ப்பு சத்தியத்தை வடிவா படிச்சு ஒரு விஷயத்த வந்துட்டா அதை A to Z ஆதியாவில் வெளிப்படுத்த வரைக்கும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். உள்ளு புறம் சார் நீ சொல்றதை சொல்லப்பா என்னன்னு பார்ப்போம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க பிடிச்சதான் சரின்னு சொல்லல. ஆனா பைபிள் சொல்றது மட்டும் சரி, அது சரியா இருக்கணும். அதை நீ சொன்னா சரி எங்களுக்கு அப்படி இல்லையா? அப்ப சொல்றதுக்கு நாங்கள் இல்ல அதான் முடியும். அதை விட்டு போட்டு இல்ல அதுவும் சரி இதுவும் சரி, அவர்கள் மார்க்க வேதிகள் இல்ல, அவர்களை நாம கள்ள உபதேசம் என்று சொல்ல நான் கள்ள உபதேசம் நீ மார்க்க வேதம் அதாவது விசுவாசத்துல பேதம் உண்டு பண்ணி இருக்கிறீர்கள். அதனால அப்போஸ்தலன் பவுல் அவன் பரிசேய மார்க்கத்தை மஞ்சவன். ஆனா அதே நேரம் சதுசேய மார்க்கத்திலையும் அங்க ஜூதர்களாக்கள் இருந்தவங்க. அவன் சொல்லல பரிசேய மார்க்கமும் சதுசேய மார்க்கமும் சரி. அதனால் அவங்க பிழை. இயேசு கிறிஸ்து இந்த சதுசேயர் பிழை என்று சொல்லி என்ற ஆவி இல்ல, தூதர்கள் இல்ல, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னா மார்க்கவே என்றார் கிறிஸ்து. தீர்ப்பு சத்தியம். இதே இது பரிசேயர் ஓம் என்று சொன்னாங்க. அவங்க சரியாத்தாண்ட இருக்கிறாங்க. ஆண்டதுல சிசி அதுகளை நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். தீர்ப்பு சத்தியம்னா தீர்ப்பு சத்தியம் தான். நீ ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாட்டி அது உண்டாவாடு. ஆனா சத்தியம் சத்தியம் தான் தீர்ப்பு. இதை நாங்கள் விளங்கினாங்களா? அப்ப இன்னைக்கு சரி தீர்ப்பு சத்தியம் முடிஞ்சது. இப்ப இதயத்தில சத்தியம் அல்லது உள்ளத்தின் சத்தியத்தை குறித்து எங்களுக்கு முன்னாக எங்களுக்கு வைக்கக்கூடிய சில ஆட்சேபனைகள் இதயத்தில் சத்தியத்துக்கு எதிரான ஆட்சேபனைகள். அதுல 4 சொல்றேன். ஒன்று மனசுல சரியான சஞ்சலமா இருக்குது. மன சஞ்சலம், வெக்ஸேஷன் ஆஃப் மைண்ட், மனோ சஞ்சலம். இரண்டாவது இதயம் களைச்சு போகுதப்பா, இதயம் களைத்து போகுது, இதயம் களைத்து போகுது. wearisome. மூன்றாவது வெளி பிரச்சனைகளும் முகம் கொடுக்க வேண்டியிருக்குது. வெளி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. வெளி பிரச்சனைகள். நாலாவது மற்றவர்களை தவறா தீர்க்கிறதுக்கு உட்பட வேண்டி இருக்குது. மற்றவர்களை தவறாக தீர்ப்பிடுவதற்கு உட்பட வேண்டி இருக்கிறது. அவ சாத்தான் என்ன சொல்றான்? நாம நேர்மையா நடக்கிறதுன்றது சரியான பிரச்சனை. நாம நேர்மையான சொல்ற உள்ளத்தின் சத்தியமா நேர்மையா நாம நடந்தோம்டா ஐயோ அது சரியான பிரச்சனை. அதுக்கு பிறகு மனசு ஒரே போட்டு அலக்கழிச்சு அடிச்சு பெரிய கரைச்சலா கிடக்கு. அந்த ஏன் அதால கனவேர் பாதிக்கப்படுறீனம், அதால நிறைய பேர் முரண்படுறீனம்.
ஐயோ அது நம்ம மனசுக்கு சரியான கஷ்டமா கிடக்குது. இப்ப அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளத்துல நேர்மை இல்லாம நடக்க வேண்டிய அது டோர்ச்சர் இல்ல. சில வேளையில மனதுக்குள்ள அதை எடுத்தா நாம கதைச்சது அந்த ஆக்கள் அதோட எங்களோட முரண்படுறது, பிறகு அந்த அந்த அவர்களோட நெருக்கங்கள் குறைஞ்சு போறது, அதோ அது அது எங்களுக்கு அது சேர்ச்காரர் இருந்தாலும் சரி, சேர்ச் இல்லாத ஆக்கள் இருந்தாலும் சரி, பிறகு ஆக்களோட நாம அதை யோசிக்கல அல்லது கொஞ்சம் நாம வித்தியாசமா கையாண்டிருக்கலாம். அப்படியே சில வேளை யோசனை. ஆனா நம்ம மன நேர்மையா நாமல் நடந்த நாம இப்ப இத காரணம் காட்டி பிசாசும் பலரும் அதனால கொஞ்சம் இதே கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியானே. நாங்கள் பிரச்சனை சத்தியத்தின்படி பிரச்சனையா போனா பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் முகம் கூட பார்க்கறதுக்கு விரும்புறது இல்ல. நான் பார்க்க விரும்புறது இல்லை யாக்களை. ஏன்னா அந்த யாழ் மனம் திரும்பாத வரைக்கும் பிறகு என்ன அவற்றை மூஞ்சியும் மூகரையும் நான் பார்க்கிறது. அதனால மனந்து அவங்க சத்தியத்தின்படி இல்ல, நேர்மையா நடக்க இல்ல, பெரிய பொய்யான யாக்கள். அப்படி பொய்காரோட புற என்ன தொடர்பு, புற என்ன பார்த்து இழிக்கிறது. நாங்கள் நமக்கு நாம உள்ளத்துல நேர்மையா கூட எங்களுக்கு ஆட்களை ஏற்றுக்கொள்ள இயலாது. அதுக்கு பிறகு கிறிஸ்துவ தள்ளி கிறிஸ்துவனுடைய அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஆட்களை என்னென்று நேர்மையா பார்த்து கலைச்சு சிரிக்கிறது ஏலா. அப்ப இது வேற என்ன மாதிரி கையால அப்ப இதால அப்ப இதால கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போன ஒரு அன்பால கட்டணும். அப்ப இப்ப சத்தியத்துக்கு என்ன செய்யறது? ஏற்கனவே பார்த்துட்டோம். சத்தியத்தோட கூடியதான் அன்பு அல்லது அன்போடு கூடிய சத்தியம். சத்தியம் இல்லாத அன்பு அது சுத்து மாற்று, அது மாய் மாலை மாய் மாலை. சில வேளையில நாம காணறையா அந்த சத்தியத்தின்படி பிரச்சனை நாம முகமுகமாக எதிர்த்து விட்டுட்டு போனாக்கள் அது 5 வருஷம் 6 வருஷத்துக்கு பிறகு தற்செயல ஆளை முன்னு கண்டா கூட நமக்கு மனசு ஏதோ செய்யுது. ஏடா ஆளை பார்க்கிறாள், ஏண்டா மனம் திரும்பலையா அவங்களே என்ன. ஆனா சில பேர் சொல்லிடும் அது என்ன செய்யற கொஞ்சம் பார்த்து ஆக்களோட ஒரு கதைச்சு நாம என்னத்தை கதைக்கிறது, என்னத்தை கதைக்கிறது. கிறிஸ்து விட்ட இன்னும் மனம் உண்மையில அவர்கள் மனம் திரும்புறீனம் என்ற செய்தி கேட்டா முதல் போய் கதைக்கிறையாக்கள் நாமளா தான் இருப்போம். ஆனா மனம் திரும்பாதையாக்களோட என்னண்டு நாம கதைக்கிறது, முகம் கொடுக்கிறது. அப்படி இல்ல முகம் கொடுப்போம் கதைப்போம். அங்க என்ன நடக்குது? நேர்மையை வித்துட்டோம், நேர்மையை வித்துட்டோம். நாம நடிக்கிறோம், ஹிப்போக்ரசி. நாம எங்களோட அந்த கடவுளோட சத்தியத்தோட இன்னும் பிரச்சனை முடியல அந்த ஆக்கள். ஆனா நாம ஹாப்பியா போய் கதைக்கிறோம். உண்மையில எங்களுக்கு நாம நடிக்கிறோம். இல்ல 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 சத்தியத்தை விக்கிறதா இதுக்கு நாம கதைச்சு கொண்டிருக்கோம். சத்தியத்தை விக்கிற முறைகள்ல, சத்தியத்தை விக்கிற முறைகள்ல ஒன்றுதான் இப்ப இதயத்தில் இருக்கிற சத்தியத்தை விக்கிற போறோம். அதுல விக்கிறதுல ஒன்றுதான் நமக்கு மைண்ட்ல சரியான சஞ்சலம் இதாயும் கிடைக்க. அதனால இனி என்ன செய்யறன்னு ஒரே நெச்சா கொஞ்ச நாள் அப்படித்தான் அது இருக்கும். அந்த நடந்த விஷயங்களை ஜோசிகளை எழும்ப பிறகு நாம சத்தியத்தை அதுதான் நாம சத்தியத்தின்படிதான் அந்த விஷயம் பிரிஞ்சதோ. பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சிச்சு. நாம் ஓகே, பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சிச்சு. இதுல யாரு சரி? பவுல் தான் சரி, பர்னபா விட. திருப்பி பர்னபாவோட கதையே இல்லை பைபிள்ல. விளங்குதோ? பர்னபாவோட கதையே அதுக்கு பிறகு ஆவியானவர் எழுதவும் இல்லை. அதோட மார்க்கு தான் பிரச்சனை. ஆனா மார்க்க திருப்பி எழுதுறாராண்டவர். அவன் அந்த பிரச்சனை தன்னால இந்த பிரச்சனை வந்து அப்ப அவன் மனம் திரும்பி இருக்கிறான். இல்லாட்டி பவுல் மாதிரி ஒரு பவுல் திருப்பி அந்த ஆட்கள் பக்கம் திருப்பி யோசிக்க மாட்டான். அப்ப அவன் எழுதுறான் சிறையில இருந்து அந்த மார்க்கையும் கூட்டிக் கொண்டான். பிரியோசனம்டாப்பா ரெண்டேக்கள பவுல் மனம் திரும்ப இல்ல. பவுல் சரியாத்தான் நின்ற தீர்ப்பு அந்த நேர்மை அவர் மனம் திரும்பி இருக்கிறார் மாஸ்டர்.
ஆனா பர்ணவா கதை இல்லை. கவனிச்சு கொள்ளுங்க. அதுக்கு அதோட சரி. இப்ப பவுலும் பேதுருவும் நேர சத்தியத்திற்கு அடிவாரு. ஆனா திரும்பியும் பவுலும் பேதுரும் கலைக்கிறீங்க. ஏன் பேதுருக்கு தெரியும் தான் செய்தது போல நான் அதான் ஒத்துக்கொண்டா ஓம் அதுதான் அது சரி. நீ நடிக்கிறீர்கள் ஓம் அவனு ஒண்ணு கதைக்கு எனக்கு தெரியத்தான் கூட செய்த நான் பர்ணவா அப்படி கால் இல்லை. அதனால சபையும் அவரை ஏற்றுக்கொள்ள இல்லை. அதனால சீலாவையும் பவுலையும் சபை ஏற்றுக்கொண்டு அனுப்பிச்சு. ஜட்மெண்ட் அங்க தெரிஞ்சிருக்குது. இப்ப அந்த நேர்மை இப்ப திருப்பி கதைக்கோணும் கொள்ளணும்னு சொன்னா அங்க பாவம் சத்தியத்துக்கு எதிராக பாவம் செய்தால் மனம் திரும்பி இருக்கணும். பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபையில ஒரு மனுஷனை அவனுக்கு அதிக துக்கம் உண்டாதபடி அவனை சேர்த்துக் கொள்ளுவப்ப நான் இப்பயும் தூரதான் இருந்து சொல்லுறேன். அவன் இப்படி ஆழ்ந்து போயிடு அவன் மனந்திருப்பதை கேள்விப்படுகிறான். அப்ப என்ன சேர்த்துக்கொள். பவுல மாதிரி ஒரு ஆள் ஒரு மனுஷன் கொஞ்சமாவது மனந்திரும்பக்கிறான் உடனே போய் கட்டி பிடிச்சு கூப்பிடுறியா? அவன் பெற்றையாக்கள் பெறையாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். அதுல ஆனா அதே நேரம் மிகவும் கண்டிப்பான மனுஷன் மனம் திரும்பல் இல்லாட்டி அவனோட சாப்பிடக்கூட அவன் போறான். என்னட்டு போக கொடுக்குறீங்க அவனோட? அப்ப வெரி கிளியர் இதுகள். இப்ப இதுகளை நாம இதண்டேக்கல என்ன அப்ப அங்க இஷ்யூ நம்ம மனதுல அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையா இருக்கு வந்து பேய் எங்களுக்கு சொல்லுது. அல்லது இதால அதை பெருசுபடுத்த வேண்டாம். இதான் வைக்கிற முறை எங்களோட நேர்மைகளை. ஜோபு 27:5, ஏசாயா 38:3. எது எங்களை கர்த்தருக்கு முன்பாக மனச்சாட்சிய சரியா கதைக்க வைக்கும், மனச்சாட்சியை ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கும். உங்களோட சத்தியத்துக்காக நாங்கள் எவ்வளவு உத்தமமா நின்றோம் என்றது உமக்கு தெரியும். சத்தியம் இல்லாதவன் சத்தியத்தை சமரசம் செய்கிறவனோட நான் சமரசம் பண்ணல. அது உமக்கு தெரியும். ஆளால என்ன சுவமாக்கும் என்றா கதை சுவப்படுத்தினார் எசேக்கியா. அதனால கடவுள்கிட்ட இருந்து ஆண்டவர்கிட்டயே சேலஞ்ச் பண்ணி இல்ல நீ சுவமாக்கத்தான் வேறும் கிருபியாரு என்ன பாரு. நான் எவ்வளவு உண்மையா நடந்தேன், சத்தியத்துக்காக எவ்வளவு உண்மையா நிக்கிறேன். அந்த சத்தியம் தீர்ப்பு சத்தியம் இல்லை. இந்த இதயத்தில நேர்மையா நான் ஒளிச்சு மறைச்சு கள்ளம் விளையாடையில ஆக்களோட உள்ளது உள்ளது இல்லது இல்லது இதுக்கு மிஞ்சினா தீமையா இருக்குது. நான் பிள்ளையண்டா பிள்ளை சிரிச்சு சமாளிச்சு நாசுக்கா அந்த அத மறைச்சு அப்படி இல்லை. இது பிள்ளை இது பிள்ளைன்னு இது திருந்தோணும் எவ்வளவுதான். அதுக்கு அவர் கோவிச்சுக்கு நான் என்ன செய்கிறது? மனம் திரும்ப வேண்டிய மனம் திரும்பணும். அதுல இத அவங்க செய்தாங்க. அதனால இதயத்தினுடைய கள்ளத்தனங்களுக்கெல்லாம் அவங்க விலகி இருந்தாங்க. தங்கர இதயத்தினுடைய கள்ளத்தனத்துக்கு மற்ற ஆட்களோட கள்ளத்தனமான நடவடிக்கைகளுக்கு அவங்க விளங்கி இருந்தாங்க. இதுக்காக நாங்கள் சொல்ல வரையில அவர்கள் இதயத்துல எந்த ஒரு கள்ளத்தனம் இருக்கல. ஏண்டா பைபிளே சொல்றது இதே மகா திருக்குள்ள விஷயம். ஆனா சத்தியத்தை சமரசம் செய்ய வார அந்த இதயத்தினுடைய நேர்மைகளை நாமல் ஒரு நாளும் அது நேர்மை என்று எடுக்க இயலாது. அது கோணலான நேர்மை. சத்தியத்தை சமரசம் பண்ண இயலாது. நமக்கு தீர்ப்பு சத்தியம் விழுந்துட்டது. கிறிஸ்துமஸ் என்றது ஒரு அறிவறுப்பு. அது கத்தர் வெறுக்கிற ஒரு விஷயம். அவர் சொன்னதுக்கு மிஞ்சி நாம ஞானிகள் போல வழிகிட்டோம் செய்ய. அதனால நாம ஒரு விஷ் பண்றதுல நமக்கு அதை பற்றி நம்ம கிறிஸ்துமஸ் என்ற சொல்லே வாயில அதை அறிவறுக்கிறோம். சாதாரண நாம கடைக்கு போய்க்கல நமக்கு முன்னால ஒரு ஆள் வந்து பழமே அவங்க கை நீட்டுறானே கடவுளை எதிர்பார்க்க அந்த ஆளையும் வந்து கை நின்றோன்னா நாமளும் இவ்வளவு வேற வருகிறது இல்லை. என்னத்த சொல்லுறாரு?
அவர் என்னடா ஒரு கிறிஸ்துமஸ் ஒண்ணு சொல்லி இருக்கலாமே, அவர் மட்டும் சொன்ன மாதிரி இல்ல. அவரும் ஏதாவது வளமைக்கு கண்டவரையா கை கொடுத்தார். அப்ப நாமளும் ஆனா பெரியாக்கள், நம்மளை விட பெரியாக்கள் இல்ல, சரியான மதிப்புமிக்க ஆட்கள். அப்ப அவங்களே வந்தோன்னு கண்ணுணர் அவ கிளம்பன் அவ இதானே. இப்ப நமக்கு தானே நம்மள இதயத்துல நேர்மை ஒண்ணும் செய்ய. ஆனா அவ கையில தான் நாம கையை பிடிச்ச என்னத்தை சொல்லுறாரு இல்ல. குட் ஈவினிங், குட் ஈவினிங். எதிர்பாராத எங்கட இதய நேர்மையை நாங்க விற்கலாம இருக்குது, அதே நேரம் கனம் பண்றதை குறைக்கலாம இருக்குது. அதுக்காக நாங்க என்ன செய்யறது, ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லலாம். அப்ப முதலே பிளான் வேற கண்டா என்ன சொல்லணும் மட்டும் யோசனையில போயிருந்தா கிறிஸ்துவனுடைய பிறப்பு இறப்பு உயிர்த்தெழுதலினுடைய ஆசீர்வாதம் தங்காட்டம் என்று சொல்ல. இது அவங்க கொஞ்சம் இங்கிலீஷுக்காரர், அப்ப டக்குனு இங்கிலீஷ்ல என்ன கதை காணும். இப்ப என்ன ஆனா அதுக்கு நாங்கள் எங்களை விற்கல சத்தியத்தை அவரை சொல்லிக்கொண்டு திரும்பி பார்க்கல போயாச்சு. ஏன்னா திரும்பி பார்க்க அவர் ஜோசம் என்ன ஒண்ணு சொல்லு ஐயா போ நீ முடிஞ்சு போச்சு. இப்ப சில சூழ்நிலைகள் இப்படி வரைக்கலையும் அப்பையும் கத்தருக்கு முன்னால நாங்கள் இதயத்துல உண்மையா இருக்கிறோம். நாமல் ஆட்களுக்காக என்ன செய்கிறது என்று சலிகை சோ உதாரணத்துக்கு சொல்றேன், தீர்ப்பு சத்தியம் சரியாக இருக்குமெண்டா எங்களோட இதய சத்தியம் எப்பயுமே கிளியரா ஓடணும். சில சந்தர்ப்பத்தில் அது எங்களோட அதெல்லாம் மனதுக்கு எங்களுக்கு சஞ்சலம் இல்லை. அது சந்தர்ப்பம் வரைக்கிற எப்படியாவது அவளுக்கு இந்த விஷயத்தை சொல்லி இனிமேல் விஷ் பண்ணாமலே ஆக்கிரோணும் என்றால் எங்களோட மனதில் ஓடும். நாம ஹிப்போக்ரிட்ஸாக, அதாவது நடிக்க எங்களுக்கு இதயம் விடுகிறது இல்லை, விடக்கூடாது. நடிக்க வருகிறோம்னா நமக்கு நாம வித்துட்டோம் சத்தியத்தை, நடிக்கிறோம்னா சத்தியத்தை வித்துட்டோம். சில பேர் நடந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாத மாதிரியே ஏதோ ஒண்ணு நமக்கு நமக்கு அப்படி நடிக்க இயலாது, அப்படி நடிக்க இயலாது. ஏண்டா நாம சத்தியத்தை விற்கிறோம், அதுல விற்கிறோம். ரெண்டாவது விஷயம் அது என்ன சொல்றோம், சத்தியம் மனசுக்கு சரியான வாட் இஸ் இட் வேரிசம் கலைச்சு போறோம். நாமல் இதை கதைச்சு இந்த விஷயங்களை சொல்லி இப்படி தண்டேக்கல கலைச்சு போகுது. கலைச்சா ஐயோ இதுல எவ்வளவு சொல்லி சொல்லி கரைச்சலாக்கள் இருக்குது. ஒவ்வொரு டிசம்பர் வரைக்களையும் திருப்பி தொடங்கிடும் இந்த ஐயா இது இந்த முறை கலைச்சி வரும். இது எத்தனை வருஷமா சொல்லுறது ஆட்களோட. ஆனா அதுக்காக நாங்கள் விற்க இல்லை அல்ல, விற்கிறாது. ஆனா நாம மறந்துடக்கூடாது, சத்தியத்தால நாங்கள் கலைக்க இல்லை. சத்தியத்தை தெரிஞ்சும் அதை கை கொள்ளாம திருப்பி திருப்பி செலவுபடி செய்யுதே என்று அதுகளை வச்சு கலைக்க போறோம் நாங்கள். அப்ப உண்மையில இப்படி நாம நெடுக ஒவ்வொரு டிசம்பரும் இந்த கிறிஸ்துமஸ் பற்றி இதோட நெடுக கதைச்சு இதே சில சொல்லலாம். நாங்கள் இந்த முறை நாங்கள் கதைக்கவில்லை, ஒருவருக்கும் அதை பற்றி இதன்றதும் இல்லை. ஏன்னா போதுமான அளவு பல பேருக்கு அது ஏதாவது தேவையோ கிறிஸ்து பிறப்பு உண்மையும் கிறிஸ்து மாசம் போய் புக் ஐந்து கூட சத்தம் போ ஏதாவது வாசிச்சுக்கொள்ளு. நாங்கள் ஒன்றும் இங்க கலைச்சு போகல. இதற்கு எத்தனை சொல்லி விளங்குது இல்லைன்னா நாம கலைச்சு போறோம். ஆனா அப்படி அனுப்பிக்கல கூட நாம அதை அந்த ஆர்டிக்கல அல்லது அப்படிப்பட்ட விஷயங்கள திருப்பி பார்க்கல, அந்த சத்தியத்தை திருப்பி வாசிக்கல. எவ்வளவு அது ஒரு ஸ்வீட், அது சரியான ஒரு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு சத்தியம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, கடவுளை வெளிப்படுத்தி இருக்கிற கடவுளே நன்றி இதுகளுக்காக. அது எங்களுக்கு பேரமும் இல்லை. அது சரியான கிறிஸ்துவனுடைய அந்த நுகம், கிறிஸ்துவனுடைய நுகம் எங்களுக்கு பேரம் இல்லை. ஆனா கிணவருக்கு பேரமா கிடக்குது, கிணவருக்கு பேரமா கிடக்குது. அப்ப வில்லியம் கவுல் சொல்ற மாதிரி அப்படின்னா அவங்களுக்குள்ள இன்றைக்கு வரைக்கும் ஒரு இம்மி கூட சத்தியம் இருக்கே இல்லை, அதான் பேரமா கிடக்குது. அவங்களுக்குள்ள உண்மையில சத்தியம் இருந்திருக்கும்டா கிறிஸ்துவனுடைய இந்த நுகம் இலகுவா இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு இன்றைக்கும் சேர்ச்சில சர்வீஸ் வைக்க வேணும், இன்றைக்கும் நீங்கள் கிறிஸ்துமஸ் செய்ய இது கிறிஸ்துமஸ் இல்லை,
எது? சோடினை, பாலம் பிறப்பு வைத்தல், டான்ஸ் ஆடுதல், சாப்பாடு செய்தல், இதெல்லாம் கிறிஸ்துமஸ் இல்லை. கிறிஸ்துமஸ் என்றால் இதான் இப்ப அவட கிறிஸ்துமஸ். எப்படி? தான தர்மம் செய்தல், ஏழைகளை சந்தித்தல், கிறிஸ்து பிறந்ததனுடைய அர்த்தத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டாடுதல். அதுக்கு நாங்க அது கிறிஸ்துமஸ் என்ற பேர் இல்லை, அது ரட்சிப்பு. பேசிக்கா நீங்க ரட்சிப்பையும் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்ன்றதுக்கு அதுக்கு கொண்டு வந்து புனாய பாக்குற கிறிஸ்துமஸ். அப்ப கணவருக்கு அதை செய்யாம விட்டா ஏதோ ஒரு பிரச்சனை. சொல்றீங்க பிறந்த எத்தனையோ மாசம் இயேசு கிறிஸ்து பிறந்த எத்தனையோ மாசம் தெரியல என்னண்டு அதை செய்யறது. இல்லாட்டி அவர் இப்ப ஃபர்ஸ்ட் ஆளா அவர் தான் நிப்பாரு இப்ப செய்யறது. ஏன்னாண்டா எங்க போனாலும் அதுல ஒரு ஈர்ப்பு தான் எல்லாம். என்ன செய்யற சத்தியம் இப்படி சொல்லியிருக்க முடியும், நாம செய்யறாதோ. ஏன்னா அது கிறிஸ்து எங்களுக்கு மேல வச்ச நுகம் நாமல். சோ அப்ப மத்தேயு 11:30 அல்ல, என் சுமை என்ற நுகம். அது கஷ்டம் எடுக்குது சொல்லல. எந்த சுமையை ஏற்றுக்கொள்ளுங்க அது உங்களுக்கு அது எப்பயுமே ஈஸியா தானே இருக்கும். உங்களுக்கு ஈஸி, இட் கோ ஈஸி அல்ல. சங்கீதம் 37:37 அதாவது சங்கீதம் 37:37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு. நீ உத்தமனை பேர் செம்மையானவனை நோக்கி கொண்டிரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானமா தானே இருக்கு. ஆமே. அதாவது இந்த செம்ம உத்தமம்ன்றது இதயத்தினுடைய உண்மையா, இதயத்துல உண்மையா நடக்கிறவனை நீ கவனிச்சு பார்த்து கொண்டிரு, அவன் அந்த நடக்கையினுடைய முடிவு கட்டாயம் சமாதானமா தான் இருக்கு. அதுல நீ நினைக்கிற மாதிரி சஞ்சலமும் களைப்பும் வந்த மாதிரி இருக்காது. ஏண்டா உத்தமமா நடந்தா கத்தர் இல்ல துணை. நேர்மையான நடக்கிற நீதிமானுக்கு கத்தர் எல்லோ துணையா இருக்கிறார். அதனால அவர்கள் சமாதானமா தான் இருக்கிறீர்கள். அது ஒரு பொய். சத்தியத்தை விற்கிறதுக்கு எங்களுக்கு சாத்தான் சொல்ற போய் அல்லது மற்றவர்களுக்கு சொல்ற போய் எங்களுக்கு சரியான இதயமெல்லாம் களைச்சு போயிடும். இதுல ஒரு சொல்லி நோவே. மூன்றாவது அந்த ஆட்சேபனை, மூன்றாவது ஆட்சேபனை என்ன சொன்னாமல் அவுட் ஆஃப் ப்ராப்ளம். எங்களுக்கு வெளி பிரச்சனைகள் இதால வரும், நாமல் அதுக்கு முகம் கொடுத்து ஆகணும். உண்மையில வெளியான பிரச்சனைகள் என்று நாமல் சொல்லிக்கல எங்களுக்கு தெரியும். எங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வரணுமா வரக்கூடாதான்ற தீர்மானிக்கிறது கர்த்தர். கிறிஸ்து தான் நம்மளுக்கு பிரச்சனைகளை நாம முகம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடி பண்ணார். வெளிப்படுத்தல நாம அதைத்தான் படிக்கிறோம். ஜோபுவோட வாழ்க்கையிலையும் அதைத்தான் படிக்கிறோம். பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும் என்று விஷயங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணுறவர் கர்த்தர். இப்ப அந்த பிரச்சனை எங்களுக்கு சிக்ஷையா இல்லாட்டி கடவுளுடைய உக்கிர கோபமா என்ற விஷயத்துல நாம கவனமா இருந்தா சரி. நாம சத்தியத்துக்காகத்தான் நின்று அந்த பிரச்சனை வருகிறதா கடைசி வரைக்கும் அது கடவுளோட உக்கிர கோபம் இல்லை. அது தேவன் எங்களை புடமிடுறார் அல்லது அவர் எங்களை பழக்குவிக்கிறார், அவர் எங்களை வனஞ்செடுக்கிறார் என்று சொல்லுறத சில வழியில் நாங்கள் சிக்ஷை என்றதுக்குள்ள கொண்டு வந்து போடலாம். ஏன்னா நாம பிள்ளைகளுக்கு அடிக்கிறது பிரம்பால தண்டி கேட்கல, அது சிக்ஷிக்கிறோம். அப்படி சிக்ஷிக்கிறது காரணம் நாங்கள் அவங்கள வச்சிருக்கிற ஆசை நேசம். அதால அவங்க நாமல் வெளுத்தாலும் நாங்கள் உக்கிர அந்த
எரிச்சல் அல்லது அவங்கள வெறுப்புல நாங்க அடிக்க இல்ல, அவங்கள வனைஞ்சு சரியா எடுக்கிறது தான் நாங்கள் அதை கண்டிக்கிறோம். அதானே நீதி எபிரேய பவுலோஸ் சொல்ற, தகப்பன் தன் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறான். சிக்ஷிக்கிறவனுடைய அர்த்தம் அவன் வெறுக்க இல்ல, அந்த பிள்ளைகளை சரியான வழியில பழக்கி எடுக்கிறதுக்காக அவங்கள பலப்படுத்துறதுக்காக அந்த சிக்ஷைகள் வந்து கொண்டு இருக்குது. அப்ப சிலவனிலே கர்த்தர் ஜோபுக்கும் அதை அனுமதிக்கல. ஜோபுல இருந்திருக்க தெரியாம இருந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை அவனை வனைஞ்சு எடுக்கணும்ன்றதுக்காக கர்த்தர் அவர் மகா ஞானம் இல்ல, எங்களுக்கு கடைசியா தெரியும் ஜோபுல சில விஷயங்கள் இருந்தது. அவ கர்த்தர் அதை அதுக்களையும் அவனை அதை விளங்கி அவனை சிக்ஷித்து அவர் எடுக்கிற சரி. ஆனா ஜோபுல அவர் வெறுப்பு இல்லை, அவன் கடைசி வரைக்கும் உத்தமமாத்தான் நின்றான் கர்த்தருக்காக. அவனுக்கு அதான் பிரச்சனை, இவ்வளவு உத்தமா நிக்கிற எனக்கு பிரச்சனை வருதுன்னா அதை மற்றவனும் அப்படி சொல்லல. அப்ப நான் இந்த உத்தமத்துல நிக்கிறோம் பிரச்சனையும் இந்த மனுஷியும் கூட சொல்லுது, பெரிய உத்தமமா நிக்கிற பூசி போட்டு போய் சேரும். அதுல வெளி பிரச்சனைகளுக்கு சத்திய இதயத்துல நேர்மையா கடவுளுக்கு முன்னால நாம சரியா இருக்கிறதாலே எங்களுக்கு பிரச்சனைகள் வருதுன்னா அது கர்த்தர்கள் நேசமா இருக்கிறதால அதை அனுமதிக்கிற, அவர் எங்கள பிரியமா இருக்கிறார். அது எங்களூடாக அவற்ற மகிமை, அது எங்களுக்கும் மகிமை. கடைசியில் உத்தமனும் சன்மாக்கனும் தேவனுக்கு பயப்படுறவனுக்கு தான் பிரச்சனையும் கர்த்தர் விட்டார். அதுல அது கர்த்தர் வெறுப்பில எங்களுக்கு எரிச்சல்ல அவர் அவர் இதுல அவர் அனுப்புறாரா இல்லாட்டி அவர் எங்கள நேசமா இருந்து இதுல அனுப்புறாரு, நேசமா இருந்து அனுப்புறாருன்றதுக்கு என்ன செய்யணும்? எங்களை இதே சாட்சியோட நாங்கள் சத்தியத்தின்படி நின்றுதான் இது அனுபவிக்கிறோம். ஏண்டா சரி ஏண்டா எங்கட இதயமே எங்களை குற்றப்படுத்த மாட்டா, அப்புறம் எங்களை இதயத்தை மிஞ்சி ஒரு எங்களுக்கு சொல்ல இயலாது. சோ அப்படி நாங்கள் பிரச்சனையில வரைக்கல கர்த்தர் என்னல நேசமா இருக்கிறபடியாத்தான் அதை அனுமதிக்கிறார். அது எனக்கு தெரியுது. என்னடா அந்த அளவுக்கு இவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறதுக்கு நான் பாவம் செய்து கடவுளுக்கு முன்னால நான் நிக்க இல்லை, சத்தியத்தின்படி நிக்கிறதால எனக்கு பிரச்சனைகள் வரும் என்றதும் மீதம் சொல்லுது. நான் எந்த இதயம் கடவுளுக்கு முன்னால நான் நேர்மையா இருக்கிறேன் என்று எங்களை இதயம் மனச்சாட்சியோட கூட சாட்சி கொடுக்கணும். அதை கவனமானாமல் இருக்கணும். சத்தியத்துக்காக நிக்கிறதால அந்த விஷயமா அதை விட்டு போட்டு நாமல் கவனமா இல்ல நாமல் கையாளணும். ஆனா அதுக்காக நாங்கள் பிரச்சனை வந்தா கடவுள் இன் ஹிஸ் wrath he beats us இல்ல, in his correction he deals with us. அவற்ற சிட்சிப்பு எங்களுக்கு எங்களை வனஞ்செடுக்கிறதுல இருக்குது. அப்படித்தான் நாங்கள் அது எபிரேயர் 12:5-6, ஜோபு 1:12-13. இப்ப ஏன் நாங்கள் அதை சொல்லுறோம்? நாங்கள் நேர்மையாளரா இருக்கிறதால பிரச்சனைகள் வருகிறது எங்களுக்கு. அதனால ஏன் நேர்மையோட நிக்கிற பேசாம நேர்மை இல்லாத ஆளா இருந்து பிரச்சனையை சந்திக்க அல்லது சொல்ல பிரச்சனையை தவிர்த்து கொள்ளலாம். இதான் அவர்களுடைய ஆர்கியூமெண்ட். நீ இதே உண்மை இல்லாம நடந்து கொள், பிரச்சனைகளை சில விடையில நீ சுத்தமாத்து செய்து தவிர்க்கலாம். நாங்க சொல்ற பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் சத்தியத்துக்காகத்தான் நிற்போம். நாலாவது விடயம் நாங்கள் அது என்ன சொன்னாங்க? மற்றாக்கள் தவறாக தீர்ப்பினம், இவ பெரிய நடிப்பு, இவதான் சத்தியத்தை இதன்றினம் ஏதோ நாங்கள் எல்லாம் புல என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் இல்ல. 1 கொரிந்தியர் 2:11 மனுஷனுள்ள ஆவியன்றி இவன் மனுஷனுக்குரியவளை அறிவான். அது அந்த வசனம் ஒரு வித்தியாசமான ஒரு அர்த்தப்படுத்தல். அதற்கு தட்டிப்பா இருக்கணும். 1 கொரிந்தியர் 2:11 மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவளை அறிவான். அதாவது எனக்குள்ள என்னில இருக்கிற எந்த ஆவி, அதாவது அந்த என்னுடைய ஆத்மாவை தவிர என்ன பற்றி யாருக்கு கூட தெரியும். இதான் அந்த அவசரம்.
உங்களை பற்றி எனக்கு மனுஷன்ல எனக்கும் மனுஷாவி உங்களுக்கு மனுஷாவி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எனக்கு தெரியும் இது சொல்ல வரையில. உதாரணத்துக்கு உங்களோட பேரை போட்டு மாறனில் உள்ள ஆவி அன்றி மாறனுக்கு உரியவைகளை வேறு யாரும் அறிவார். அதான் நம்மளுடைய அந்த வார்த்தை பிரயோகம். நாம உண்மையா இருக்கிறோமா நாம கபடா இருக்கிறோமான்றது ஒன்று ஆண்டவருக்கு, அடுத்தது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஓமா இல்லையோ? கபடாக இருந்து கொண்டிருக்கிற ஆட்களே வெளியால நல்லா நடிச்சும் மத்தியாக்கள் அவன் என்ன சொல்லுவீனம், சூப்பரா இருக்கிறீனம், எல்லாம் பாத்தியா கடவுளுக்குள்ள இவ்வளவு நன்மையா இதா இருக்கிறீனம். இஸ்ரவேல்ல இருந்த பல பரிசேயர்களை பார்த்து அந்த மக்கள் அப்படித்தான் சொல்லிச்சுனா, ஐயோ அந்த ரபாயாக்கள் எல்லாம் எவ்வளவு இது இவ்வளவு, அது கடவுளா இருந்தபடிதான் அவருக்கு தெரியும் நடிக்கிறாங்க. கிறிஸ்து மட்டும்தான் விதல் விட்டு போலிக்காரர் என்ற மாய்மாலக்காரர் நீங்க அவர் கடவுள், இவர்கள் நடிக்கிறாங்க என்று அவருக்கு வடிவா தெரியுது. ஆனா சாதாரண மக்களுக்கு தெரியாது இவங்க நடிக்கிறாங்க என்று. இவங்களோட ஜபங்கள் இவங்களோட இதுல பார்த்தா அங்க முழு கபடம் தான் அங்க போய்கொண்டிருக்குது. ஆனா ஜனத்துக்கு தெரியாது, ஆனா அவங்களுக்கு தெரியும் நடிச்சவங்க தாங்க நடிக்கிறோம் என்று. கடவுளுக்கு தெரியும் இவங்க நடிக்கிறாங்க. அப்ப அந்த அந்த மெசேஜஸ்ல எங்களுக்கு தெரியுது, நடிச்சவங்களுக்கு தெரியும் தாங்கள் நடிக்கிறோம் என்று. அதை நம்பினவங்களுக்கு தெரியாது உண்மையில் அவங்க நடிச்சவங்க என்று. தாவீதுட்ட வந்து அப்சலோம் நான் பொருத்தனை பண்ணி நான் அங்க இருக்கல, நான் அந்த பொருத்தனை செலுத்த போறேன்னு சொல்லல, தாவீதுக்கு தெரியாது இவன் இதயத்துல நேர்மை இல்லாம கதைக்கிறான் என்னோட என்று. அவங்க தான் சரி, அப்ப நீ போய் செய்ய கடவுள் யாரியங்கள் செய்யத்தானே வேணும். ஆனா அவனுக்கு தெரியும் தான் நேர்மை இல்லாமதை சொல்றான் என்று. அந்த இப்ப இதான் பாயிண்ட். அப்ப நடிக்கிற ஆக்களையே மற்ற ஆக்கள் நல்ல ஆக்கள் என்று முடிவு தீர்ப்பிடுகிறோம்டா, நடிக்காம உண்மையா இருக்கிற என்ன நான் நடிக்கிறேன் அவர்கள் சொன்னதால எனக்கு என்ன குறைய போகுது? அதான் இந்த பாயிண்ட். நடிச்சவனையே நடிக்கல என்று மற்ற சேனம் தீர்ப்பு சொல்லுமெண்டா, நடிக்காம இருக்கிற என்ன இவன் நடிக்கிறான் என்று சேனம் சொல்றால எனக்கு என்ன குறைய போகுது? இவர்களுடைய தீர்ப்புகளால இங்க எனக்கு ஒன்றும் ஆகிறது இல்ல. மற்றையால் என்ன பற்றி என்ன சொல்றோம் என்றதால எனக்கு ஒன்று மாறுறது இல்ல. நான் நிக்கிறதும் விழுகிறதும் என் எஜமானுக்கு கணக்கு கொடுக்கிறது. அவர் பார்த்து கொண்டிருக்கார், எனக்கும் தெரியும் நான் நடிக்கிறேனா இல்லையான்னு. ஏன்னா நான் நடிக்கிறேனா இல்லையான்னு என்ன விட வேற எந்த மனுஷருக்கும் தெரியாது. அங்கதான் பொங்க தொடங்குது. அப்ப கடவுளுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் நடிக்கிறேனா இல்லையாண்டா, ஞாயிற்று நாள்ல எவ்வளவு பிரச்சனை இருக்க போது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் நடிச்சனானா இல்லையாண்டு, நான் மறைச்சனானா இல்லையாண்டு, நான் சுத்தினானா இல்லையாண்டு. இதயத்துல கபடமா நான் கதைச்சனானா இல்லையாண்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவன் சில வேளையில நான் கபடை இல்லாம தான் இருக்கிறேன்னு நம்பி இருக்கலாம். ஞாயிற்று நாள்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. ஏன்னா கடவுளுக்கும் எந்த ஆவிக்கு மட்டும்தான் தெரியும் நான் அப்படி செய்தது. அப்ப மனுஷர்கள் எங்களை குறித்து ஜட்மெண்ட் கொடுக்க பழியாக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவன் நல்லா நடிக்கிறவனை பார்த்து அவன் உண்மையா இருக்கிறான் என்ற சனம் சொல்லுது. உண்மையா இருக்கிற நம்மளை பார்த்து அதுதான் பெரிய பரிசுத்தவான்களும் செய்யலாம் வந்துட்டு எங்களை பார்த்து சொல்றேன், யோ நீங்கள் அப்படித்தான் உங்களோட நடவடிக்கை. அதனால நீங்கள் என்ன சொல்றது என்று வச்சுக்கொண்டு இல்ல எந்த உண்மத்துவம் இங்க மதிப்பிடப்படுறது. அதனால என்ன நியாயம் இருக்கிறவர் அவர் பார்த்துக் கொள்ளட்டும். அதனால மற்றவன் என்ன பார்த்து நிந்திக்கிறது, நான் உண்மையா இருக்கிறதால என்ன பரிகாசம் பண்ணுறீனம், ஏன் நான் மற்ற ஆக்களுடைய தீர்ப்புக்கு நானே உட்படுவான், இவள் என்னத்துக்கு என்ன சொல்லுவான், யோ அவன் சொன்ன என்ன சொல்லாம விட்டா என்ன, அவன் சொல்றதெல்லாம் புலவழியாத்தான் சொல்ல போறான். ஏன்னா எந்த ஆவிக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று. ஏன்னா இது இதயத்தில் இருக்கிற உண்மையை பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த ஆவியை தந்த கடவுளுக்கு தான் தெரியும் நான் உண்மையில இதயத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். அதனால என்ன போல இருக்கிற இந்த மனுஷர்களுடைய தீர்ப்பு
நான் அவருடைய நக்கல் நளினங்களுக்கு நான் அதை ஒரு பொருட்ட யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜோபு 1 யோவான் 3:21, ரோமர் 14:4, 1 யோவான் 3:21, 1 யோவான் 3:21. பிரியமானவர்களே, நம்முடைய இதே நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியமா இருக்கலாம். மற்றவன் என்ன தீர்க்கிறான் என்றதில்லை கேள்வி. மற்றவன் என்னவும் தீர்க்கட்டும், எந்த இருதயம் தீர்க்கக்கூடாது. நான் பொய்யாரன் என்று, நான் நேர்மை இல்லாத ஆள் என்று. என்ற கர்த்தரிட்ட தைரியமா நாம கதைக்கிறதுக்கு, கர்த்தர் எங்களோட அவர் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு, அல்லது அவர் எங்களோடவே வாழ்றதுக்கு தேவை இதயத்துல சுத்தம், இதயத்துல நேர்மை. அதெல்லாம் நாங்கள் சொன்னோம். அடுத்த நீ ஒழிக்காத, நீ உண்ட மாம்சமானவனுக்கு ஒழிக்காத, உண்ட சகோதரருக்கு ஒழிக்காத, உள்ளது இல்லது அவ்வளவுதான். இதுக்கு மிஞ்சினெல்லாம் தீமை. நடிக்க தேவை இல்லை. இல்ல இதுதான் இவ்வளவுதான், இப்படி இதுதான் சரி. அதனால எங்களுடைய எஜமான் பரலோகத்தில் இருக்கிற அவருடைய வேலைக்காரரா நாங்கள் நிற்கிறதும் விழுகிறதும் கணக்கு கொடுக்க வேண்டியது அவருக்கு. அதனால மெட்டால் என்ன பற்றி என்ன தீர்ப்பு சொல்றாருன்றது எனக்கு சரியான முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. அல்லது இந்த வாழ்க்கையில் அது பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவர் இப்படி என்ன சொல்லிட்டார், இவர் இப்படி கதைச்சிட்டார், இவர் இப்படி சொல்லுறார், அவர் என்ன பற்றி தெரிகிறதுக்கு அவர் என்ன சொல்லு. அதனால இந்த மனுஷரால வர்ற மகிமையும் மனுஷர்கிட்ட இருந்த ஒரு தீர்ப்பையும் எதிர்பார்க்கிற ஆட்களுக்கு தான் இது கனக பிரச்சனை. கத்தர்கிட்ட தீர்ப்பை எதிர்பார்க்கிற ஆட்கள் இது கத்தர் எனக்கு சொல்லல, அதனால சந்தோஷம். என்னடா நான் கத்தரோட சரியாத்தான் இருக்கிறேன். அல்ல சில வேளையில அதிக அந்த பாவத்துல இறுகினையாக்கள் அப்சலோம் மாதிரி கடவுளையும் ஏமாத்தக்கூடிய மாதிரி ஆக்களுக்கு பதில் சொல்லுவாங்க. கடவுள் காரியத்தை வச்சுக்கொண்டு சவுல் மாதிரி அல்ல, எனக்கு அந்த பாட்டை படிக்க சொல்லு, எனக்கு தீர்க்க தரிசன ஆவி வருகிறது என்று சொல்லிக்கொண்டே ஈட்டி எறிகிறான் பாரு. அப்ப அந்த மாதிரியும் சில பேர் அது கொஞ்சம் சரியான பட்டு பயங்கர கேடுபாடு நிறைஞ்சியாக்கள். சில வேளையில அவர்களும் அப்படி நடக்கலாம், சவுல் மாதிரி அல்லது அப்சலோம் மாதிரி. கத்திட்ட காரியத்தை கத்திர வச்சு அது கடவுள் பார்க்கிறார், கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்க்கிறான்னு சொல்ற அவ்வளவு ஏண்டா அவர் தீர்க்க வலிக்கிட்டா நாம எவ்வளவு அவருக்கு இந்த பொய்யும் இந்த நடிப்பும் அவருக்கு முகத்துல காட்ட இயலாத சரியான அற்றுவருப்பான விஷயம். இல்ல கள்ளத்தனமா திரும்புற மனம் திரும்பல, கள்ளத்தனமான மனம் திரும்ப அவருக்கு பிடிக்காது. அதான் எதிர்ச்சார் போட்டு ஜூதா எவ்வளவு கள்ளத்தனமா அவள் திரும்பினாள் பாத்தியா, மனம் திரும்புறேன் கள்ளவர். அதனால இந்த உண்மை இல்லாத தன்மைகள்ல நாம கவனமா இருக்கணும். அது எங்களுடைய இதயத்தினுடைய உண்மத்துவத்தை பற்றி 4 விதமான கேள்விக்குட்படுத்தல் வரலாம். அந்த 4 விதமான கேள்விக்குட்படுத்தல வேதம் எங்களை உத்தமராத்தான் இருக்க சொல்லுது. கர்த்தர் இதயத்தினுடைய உண்மையை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால இதை நாம உள்ளத சொல்லுறோம். இதுக்கு மிஞ்சி நீ என்ன சொல்றாலும் யோசிச்சு கொண்டு இதுக்கு மிஞ்சி நான் என்ன செய்கிறது கர்த்தர், அதுல நான் என்ன நினைச்சேன் உனக்கு என்ன தெரியும், நான் எப்படியே ஐயோ உள்ளதான் நான் கர்த்தருக்கு பயப்படுவோம், கர்த்தட்ட மக்கள் இருக்கிறோம். இதுக்கு மிஞ்சி வேற யாருக்கு நாம ப்ரூஃப் பண்றது. அதனால சத்தியத்துக்காக நாம நிக்கணும். ஆனா கவனம், திருப்பி திருப்பி சொல்றோம், அந்த உள்ளத்தின் நேர்மைக்கு எஜமான் திரும்பவும் கர்த்தர்றார். அவர் கவனமா பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்துல யாராவது சத்தியத்தை பொய்யாக நாம கதைச்சு பொய்யா நடிச்சு இந்த விஷயங்களை கையாண்டா அதுக்கான தண்டனை பொய்னாவு அல்லது நாம நாவையும் செயலையும் அடுத்த முறை பார்க்க போறோம். இந்த இதயத்தில் நேர்மை இல்லாத ஆட்கள் வாழ்க்கையில சமாதானம் இருக்காது, கடைசியில் முடிவு படுபயங்கரமா இருக்கு. அதனால நாம அந்த ஆட்சேபனைகளுக்கு கவனத்தில்
எடுக்கிறது இல்ல. கிறிஸ்துவுக்கு முன்னால நாங்கள் எப்படி இருக்கிறோம் எங்களுடைய முக்கியம். கிறிஸ்துதாவை தொடர்ந்தும் இந்த தீர்ப்பு சத்தியம், அடுத்தது உள்ளத்தின் சத்தியங்களுக்கு வித்திடாம நாங்கள் இருக்க தொடர்ந்தும் எங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.